சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் ஹோட்டலுடைய கிளீனர் தான் நான். அந்த வேலையே கிடைக்காது. ஏன் இதை இவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறேன்னா, அன்னைக்கு க்ளீன் பண்ணியிருந்தாலும் நீங்கள் எங்கள் அண்ணன் கூட சமமாக உட்கார வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். நான் எப்படி சம்பளம் போடுவேன்னா, ஒரு மனிதன் வேலைக்கு சம்பளம் போட மாட்டேன், அவன் வாழ்வதற்கு என்ன தேவைன்னு பார்ப்பேன். வேலுக்கு ஒரு சோப் போடணும், பிள்ளைக்கு ஒரு பீஸ் கட்டணும். என்னடா 20,000 கொடுத்தா என்னடா பண்ணுவான்? வேண்டாம் பாவம், ஒரு 40,000 கொடுவாங்க அப்படிமா. இப்படி தான் நான் சம்பளம் போட்டிருக்கேன். எனக்கு சம்பளமே போட தெரியாது. சொன்னா நம்ப மாட்டீங்க, அவர் ஹோட்டலுடைய கிளீனர் தான் நான். அந்த வேலையே கிடைக்காது. அது என்றைக்கும் என் இதயம் மறக்காது. ஏன் இதை இவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிறேன்னா, அன்னைக்கு க்ளீன் பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி எங்கள் அண்ணன் கூட சமமாக உட்கார வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அதனால் அதை சொல்லிக்கிறதுல ஒரு பெருமை இருக்குது. பாத்தியா, நான் இந்த இடத்துக்கு வந்தேன்ல, எப்படி இருக்கும்? இந்த காலேஜில் நான் படித்ததோட காலேஜ் வேலைக்கு வாங்கினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அவர் தகப்பனார்கிட்ட கிளீனராக வந்திருக்காரு. எனக்கு தகப்பா அவர் தான். அந்த மாதிரி ஒரு பெருமை இதில் அவரை வணங்கி, உங்களையெல்லாம், எனக்கெல்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கல. இந்த மாதிரி காலேஜி இல்லை என்னன்னே தெரியாது. நாங்கள் போல முடிஞ்சு போச்சு என் லைஃபு. 5வது போகும்போது அம்மா தவறிட்டாங்க. அது நிறையா யூடியூப்பில் எல்லா சேனல்லையும் சொல்லியிருக்கிறேன். ஆலச்சம்பாளையம் எடப்பாடி நான் பிறந்தது. அங்கே பிறந்து 5 வயசில் 6 வயசுலேயே மாட்டு சந்தையில் தண்ணி விற்றேன் நான், 10 பைசா 5 பைசாவுக்கு. அம்மாவை தவற விட்ட வேட்டி போக முடியல. 5வது ஸ்லேடு கேட்குறாங்க, வாங்கி தர ஆள் இல்லை. அடிக்கிறார் வாத்தியார். 3 மாதம் 5ஆவதில் இருந்தேன். அந்த அடி தாங்க முடியாமல் கையை நீட்ட சொல்லி அடிப்பாங்க. அது எதுக்கு அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது, ஏன்டா அப்படி அடிக்கிறாங்கன்னு. அந்த ஸ்லேடு மட்டும் இருந்திருந்தால் 5ஆம் வகுப்பை கடந்திருப்பேன். அதுக்கு வழி இல்லை. பார்த்துங்க, இன்றைக்கி உங்கள் முன்னாடி இருக்கிறதுல அவ்வளோ பெருமையாக இருக்குது எனக்கு. லைஃப்பை அப்படி இனிக்குது. இதை சொல்லும் போது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை கஷ்டம்னே எனக்கு தெரியல. அடாடா, இவ்வளோவெல்லாம் தாண்டி வந்திருக்கிறோமா அப்படிங்கிறதுல ரொம்ப பெருமையாக இருக்குது. நீங்கள் என்னை எடுத்துக்க வேண்டிய இடம் எதுனா, ஒரு 5 வயசில் அம்மாவை இழந்துட்டு, ஒரு 4ஆம் வகுப்பை தாண்ட முடியாமல் 5ஆவதில் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு, சென்னைக்கு ஒரு சொந்த பந்தம் இல்லாமல், படிப்பு இல்லாமல், எதுவுமே இல்லாமல் வந்து நான் ஜெயிச்சேன்னா, உங்களுக்கெல்லாம் எவ்வளோ ஆதாரம் இருக்குது பாருங்கள். ஒரு சேரில் உக்காந்துருக்கிறீங்க, எனக்கு அது கூட கிடையாது. தர தான், பிளாட்பாரத்தில் படுக்கணும். நான் ஜெயிக்கும் போது நீங்களாம் ஜெயிக்கிறதுக்கு என்ன இருக்குது? என்ன சொல்ல வேண்டியது இருக்குது? ஈஸியாக ஜெயிச்சிருவீங்க. ஆமாம், இந்த மனிதர்களுடைய இதயங்கிறது ரொம்ப சொல்லுவாங்க, பறவைங்க தான் பங்கிட்டு சாப்பிடும், மனிதன் தான் அப்படி அலையறான் அப்படின்னு. என்ன கேட்டால், மனிதர்கள் தான் மிக மென்மையானவர்கள். பறவைங்க எல்லா பறவையும் அப்படி பங்கிட்டு சாப்பிட்றது கிடையாது. பக்கத்து தெருவுக்கு போனால் ஒரு நாய் விடாது உள்ள, அந்த நாயை சாப்பிட்றதுக்கு சுயநலமாக அது தடுத்து நிற்கும். மனிதர்கள் தான் மிக உண்மையானவர்கள், அன்பானவர்கள். நம்ம எல்லோருமே நல்லவர்கள் தான். எல்லோருக்கும் நம்ம நல்லது செய்யணும், 4 பேருக்கு உதவணும், நல்லபடியாக இருக்கணுங்கிற எண்ணத்தோடு தான் நம்ம பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம். இங்கே எங்கே மாறுபடுறோம்? சொசைட்டி, சமுதாயம். என்றைக்கு நம்ம மனசு கெடுது? எதிர்முனைக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க என்ன பேசுகிறாங்கிறதுக்கு செவி சாய்க்கக்கூடாது. நம்மளாகவே இருக்கணும். நம்மளை மீறி ஒரு நல்லவங்களே கிடையாது இந்த உலகத்தில். அதிசயமே நம்ம தான். ஒரு உருவாக்கின பொருளை பயன்படுத்துறதுக்கு இவ்வளோ கஷ்டம்னா, உருவாக்கினவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் நினச்சி பாருங்கள். ஒரு டிரைவிங், ஒரு காரில் உட்காடுறோம், ஒரு ஏசி இருக்குது, ஸ்டேரிங்கு, ஒரு ஆன்பேர் இருக்குது, டோர் இருக்குது, விண்டோ இருக்குது, கிளாஸ் இருக்குது. அது ஒரு காருன்னு ஒத்த வார்த்தையில் நம்ம சொன்னாலும் அதில் கண்டுபிடிப்புகள் எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? நான் என் தொழிலாளிகிட்ட தான் பேசுவேன், ஏன்டா இதை பயன்படுத்துறதுக்கே எப்படின்னா, அதை உருவாக்கணுன்னு எவ்வளோ மைண்ட் இருந்திருக்கும். நம்ம ஒரு விஷயத்தை நினச்சி பார்க்க வேண்டாம். இந்த உலகத்தில் ஒரு விமானத்தில் பயணிக்கிறோம், பயணிக்கவே பயப்படுறவங்களாம் இருக்காங்க. ஏன்டா அதை உருவாக்கணுன்னு எவ்வளோ வந்திருக்கும். அந்த ஆற்றலை நினச்சி பார்த்தோமா, நம்ம எதுவுமே ஈஸியாக இருக்கும். ஒரு கப்பலில் பயணிக்கிறோம், நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களை, கையில் எடுக்கக்கூடிய விஷயங்களை, இப்போ நீங்கள் படிக்கிறீங்க ஒரு லேப்டாப்பில் இருக்கிறத படிக்கிறதுக்கே யோசிச்சா, அதுக்குள்ளே அவ்வளோ மென்பொருளை வச்சுருக்கான விஷயங்களை அவனுக்கு எவ்வளோ வந்திருக்கும். அப்படி நினச்சி பாருங்கள், அது ரொம்ப ஈஸியாக போயிடும். அடையாளம் அந்த பொருளை காசு கொடுத்து சாப்பிட்றது தான் கஷ்டம்னா, அந்த சுவையை கொடுத்தவருக்கு எவ்வளோ அறிவு இருந்திருக்கும், ஆற்றல் இருந்திருக்கும்.